நான் யோசிச்சு பார்க்கிறேன், உங்களிடத்தில் எதை சொல்லிவிட முடியும்? காலம் காலம்தான் நான் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருண்மை. இந்த காலத்தை எப்படி கணிப்பது? காலத்தை பற்றி உங்களிடத்தில் எதை சொல்வது? இங்கே எல்லா வயதினரும் வந்திருக்கிறீர்கள். இந்த வயது பற்றி பேசும் பொழுது, காலம் பற்றி பேசுகின்ற பொழுது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காலத்திற்கு பொருந்துவதே இல்லை. சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது. சைலண்ட் உங்களுக்கு பேரு. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1964க்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஜெனரேஷன். 1964க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் பூமர்ஸ். சரியா? பேபி பூமர்ஸ் பேர் அவங்களுக்கு வரும். பூமர்ஸ்ங்கறாங்க இவங்க எல்லாம் பேபி பூமர்ஸ். ஒரிஜினல் நேம். 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ். அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியனியன்ஸ். அதுக்கு அப்புறமா பிறந்ததுதான் ஜெனரேஷன் ஜி, ஜெனரேஷன் ஜெட். இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? 2010ல ஒரு குரூப் வந்திருக்கு. அதுக்கு பேர் ஜெனரேஷன் ஆல்பா. 2010ல பிறந்துருச்சு. இப்ப 15 வயசுல சுத்திட்டு இருக்கு. 2010ல பிறந்து 2025 வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுக்கு 2025 ஜனவரி மாசம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால பிறந்துருச்சு ஒரு குரூப். அதுக்கு பேர் ஜெனரேஷன் பீட்டா. இது என்ன பிரச்சனை தெரியுமா? ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே போகுது. நான் படிச்ச காலத்துல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தவம் நிப்போம். ஒன்னும் திரும்பி கூட பார்க்காது, ஓடிப்போ அப்படின்பா. இன்னைக்கு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். தேர்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரை பார்த்துட்டு நிக்குது, என் கூட பேசுன்னு. அது சொல்லுது, போய்கிட்டே இரு ஆண்டி அப்படிங்குது. காலம் மாறிவிட்டது. ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனையுடன், வேகமான மொழி திறனுடன், ஆக்கமான கருத்துக்களுடனும் இல்லை என்றால் ஒரு தலைமுறையை நாம் தவற விட்டு விடுவோம் என்பதற்காக சொல்லுகிறேன். என் உயிர் தமிழ் உறவுகளே, கடிகாரம் ஓடும் முன் ஓடுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும். இதை நான் எப்படி சொல்வது? நான் சில இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்களுக்கு, நீங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், என்னை விட சிறப்பானவர்கள், என்னை விட மேலானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு பேச்சிற்கான ஒரு தன்மையாக, ஒரு இண்டிவிஜுவலா நான் நினைக்கிறது, இதோ பறந்துபட்டு நிற்கிறீர்களே, இந்த கூட்டத்திற்காக நான் பேசவே இல்லை. என் இறையை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், நான் தனி மனிதருக்காக பேசுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய தனி மனிதரோடு என்னுடைய கனெக்ஷன் இருக்கு. தனி மனிதருக்காகத்தான் என் ஒருவர் தியானம், ஒருவர் கவனம் குறைந்தாலும் அது என் பேச்சு வெற்றியடையாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக உங்கள் அத்துணை பேருடைய கவனத்தையும் கவர்ந்து நான் இதை சொல்லுகிறேன். அம்மா மாவட்ட ஆட்சியர் மகிழ்வார்கள் நான் இதை சொன்னால். என்னுடைய ஆசிரியர் பணி வாழ்க்கையில் நான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு உங்கள் முன்னால் வெள்ளி விழா நாயகியாக நிற்கிறேன். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை. ஏன்னா நான் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறவ இல்லை, இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறவ. ஃபெயிலாக விட்டதில்லை, விடுறதில்லை. நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இப்படி பெரும் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் கூடிய புத்தக திருவிழாவின் கூட்டங்களில் மிக பெரிய அளவில் கூடிய கூட்டங்களில் இந்த கூட்டமும் ஒன்று. மிக சிறப்பான கூட்டத்தை நீங்கள் சேகரித்திருக்கிறீர்கள்.
இது தானாக வந்து சேர்ந்த மக்கள், கொண்டு வந்தவர்கள் இல்லை, வந்து சேர்ந்தவர்கள். நான் நுட்பமாக சொல்லுகிறேன். கடிகாரம் எழுமுன் ஓடு, அது ஓடும் முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்து? ஒரு ஜென் கவிதை இருக்கிறது. அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்து விட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது: உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் 24 தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது. நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன். அந்த 24 தங்க நாணயங்கள் என்பது 24 மணி நேரம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சேர்மன் இருக்கிறார்கள், இதோ மருத்துவர் இருக்கிறார், பேராசிரியர், பேச்சாளர், நான் இருக்கிறேன், இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள். திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது. அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது. நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன். என்னுடன் வருவதற்கு சம்மதியுங்கள். ஏனென்றால் நான் சொல்ல போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது, மிக மிக நுட்பமானது. சில பேருக்கு தான் அது புரியும். முக்கியமாக இளம் தலைமுறை. ரொம்ப சந்தோஷம் மேடம், எனக்கு சில கூட்டங்கள்ல பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள். நான் பாராட்டுகிறேன் அவர்களை. ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி. குழந்தைகள் வருவார்கள், அம்மா அப்பா வருவார்கள், இளைஞர்கள் வரமாட்டார்கள். இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிராதீங்க மேடம், என்னதான் பேசுதுன்னு பார்க்கலாம்னு கூட வந்திருப்பாங்க. நான் நம்புறதே இல்லை. கிளாஸ் லோலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? இன்னைக்கு சொல்லித்தரேன். டீச்சர், அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, முக்கியமா மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. கிளாஸ் லோலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம ஒண்ணு சொல்லுவோமா, முன்னால இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைகிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உங்க வேலைக்கு நான் வரல, தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இங்க பாரு, சாயந்தரம் 5 மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நீ காலேஜ்ல இருந்து 3:30 மணிக்கெல்லாம் வந்துரு. பூ வாங்கிட்டு வரணும், ஸ்வீட் வாங்கிட்டு வரணும், எல்லாம் போகணும். அப்பாவை போய் வேலை காலத்துல இருந்து 4:30 மணிக்கு கூட்டு வரணும். சரியா? கரெக்டா வந்துரு, கொடுத்த சாப்பாடை சாப்பிடு, எங்கேயும் வேகமா போகாத, மெதுவா போ. இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். கிளாஸி லோலியாவுக்கு உட்பட்ட பையனுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா? 6 बरकर 4 बरे अक्का मापले खरबर नी करबरा ओ करबरा 4 बजे இப்படிதான் கேட்கும் குழந்தைக்கு. அது ஒண்ணா மனசுல புரியாது. நான்லாம் திருக்குறள் நடத்தும் போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம், நம்மள பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா நம்மள அது பார்க்கல, கிளாஸில் ஒலியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் கிளாஸில் ஒலியாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள். ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்.
இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடிகை, உங்களை தயார் பண்றதுக்காக இவ்வளவு பீடிகை போட்டேன். அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு. எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும். நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன். அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது: உன் பேரரின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பாங்க. பெரிய சாபம் தானே சார்? இப்படி யாராவது சொல்லலாமா? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாங்க. நால இண்டிவிஜுவலா படிக்கிறவ தானே, எனக்கும் பொருந்தும் தானே. இவன் என் பேரனின் மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சைக்கிள்ல போனார், நான் ஸ்கார்பியோல வரேன், என் புள்ள BMW வரும், என் புள்ளனுடைய பேர லம்போகினில வருவான். அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும். அது எப்படி வறுமையில் நடப்பான்? என்ன சொல்றான் இந்த ஆளு? அடுத்து படித்தேன், என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது, அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன். சிரமமான சூழல், பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது. சிரமமான சூழல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான். எவ்வளவு பெரிய பாடம்! பணம் படைத்தவர்கள், நான் இப்படி சொல்றேங்க, இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை, வலிமையான சூழல். வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும். நான் பல பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா? நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில்? எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது. 20 வயதிலேயே 40 வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை 9 மணிக்கு படுத்து தூங்குறது, 3 மணிக்கு தூங்குறது. கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன்? 4:30 மணிக்கு, 8, 9 மணி, 10 மணி தான் முழிப்பே வருது. இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம். ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்ட்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை. இப்படி சொல்கிறேன், சரியாக இருக்கிறதான்னு பாருங்க. என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு 3 மணி ராத்திரி காணோம். தேடுறேன், காணோம் மேடம். எங்கேயும் பார்க்கிற காணோம். பார்த்தா மொட்டை மாடியில மேல 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்குது. அடுத்த நாள் கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணிட்டேன், கேம்ப்ல இருந்து வெளியேற்றிட்டேன். அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளை யாரோடையும் பேசல, அதனுடைய போன் எடுத்து பாருங்க, அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கல, அது பாட்டுக்கு மேல தனிமையில பாட்டு கேட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பெரும் குற்றங்கள்னு சில விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது என்று ஒரு பெரும் குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள். இது மட்டும்தான் குற்றம் இல்லை. சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி, சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி. இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொள்கிறார்கள். நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் எழுந்து ஓடுகிறார்கள்.
நான் சூட்சுமமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு சிலையா இருக்கும், கொலாஜ் மாதிரி தான். நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. செத்து போறாங்கல்ல, என்னன்னு சொல்லுவோம்? மண்டையை போட்டார் தோறும், டிக்கெட் வாங்கினார். ஒருத்தன் போஸ்டர் எழுதி விட்டிருக்கான், என் தாத்தா 96 வயதில் அகால மரணம் அடைந்தார். 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு, எப்படி அகால மரணம்னா போற நேரத்துல போகாமல் லேட்டா போனாலும் அகாலம் தானே அப்படிங்கிறான். நான் பல மொழிகள் தெரியும், எனக்கு ஒரு 4 மொழிகள், தமிழ் மொழி தவிர 4 மொழிகள் தெரியும். அந்த 4 மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறது. சிவபதவி அடைந்தார், அத ஓகே. மரணம் அடைந்தார், ஓகே. சூப்பர் வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலம் சொல்கிறது passed away, he passed away. வேற சொல்லவே இல்லை இங்கிலீஷ். தமிழ் சொல்லுது இயற்கை எய்தினார். சூப்பர் வார்த்தை இல்ல? இயற்கை எய்தினார், he attained nature. வாவ்! யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? நம்ம ஏன் செத்து போனோம் கொண்டாடுறோம் தெரியுமா? இதுக்குதான். கல்யாணத்துக்கு கூட மேளம் கிடையாது, சைலண்டா வச்சு முடிச்சுக்கிறாங்க. சாவ மேல அடிச்சு கொண்டாடுறோம் நம்ம ஏன்? இயற்கை. அதை விட டாப் மோஸ்டான விஷயத்தை சொல்றேன். கார்ல் மார்க்ஸ் இருக்காரு, ஜென்னி இருக்கா. ரொம்ப பிடித்தமான அறிவிப்பு, மரண அறிவிப்புகள்ல ரொம்ப பிடித்தமான மரண அறிவிப்பு. கார்ல் மார்க்ஸ் இருக்காங்க, ஜென்னி இறந்துட்டான். ஏங்கல்ஸ் பாக்குறான், ஜென்னி இறந்ததை வெளியில கார்ல் மார்க்ஸுடைய மகள் கிட்ட அறிவிக்கிறான். என்ன அறிவிச்சான் தெரியுமா? ஜென்னி இறந்துட்டான் தானே சொல்லணும். மரியாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான், கார்ல் மார்க்ஸும் செத்து போனான். வாட் a declaration! கார்ல் மார்க்ஸும் செத்து போனான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அம்மா செத்துட்டான்னு மரியாதை தெரிஞ்சு போச்சு. பாருங்க, சாவு அறிவிப்புல இவங்க எல்லாம் எங்கெங்கயோ போய் தான் டிக் அடிக்கிறாங்க. தமிழன் சொன்ன மாதிரி இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை. மரணத்தை தமிழன் தான் சொன்னான். அவர் காலம் ஆனார். He became time. நான் அப்படியே நிக்கிறேன், காலம் ஆனார். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். குர்ஆன் இந்த பக்கம் வைங்க. மகாபாரதம் இல்ல, பகவத்கீதை. மகாபாரதத்துக்குள்ள வர்ற பகவத்கீதை. மகாபாரதத்தை எழுதினது யார்? வியாசர். எழுதியது யார்? பிள்ளையார். எப்படி எழுதினார்? வேகமாக சொன்னது காலம். காலம் வியாசருக்கு சொல்ல, வியாசர் சொல்ற வேகமா போகுது. எழுத்தாணி இல்ல, தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதினார். நீங்க யானையினுடைய விநாயகனுடைய சிலையை பாத்தீங்கன்னா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சிருக்கிற தந்தம் மகாபாரதம் எழுதுறதுக்கு பெண்ணா பயன்பட்டது. காலம் அவ்வளவு ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா ஓடும் காலம். எங்க இன்னைக்கு தேதி என்ன? 30/3/2025. இப்ப நேரம் மணி 7:58. நீங்க எல்லாம் உட்கார்ந்தது எப்போ? 5 மணி. இதே தேதி 30/3/2025 5 மணி உட்கார்ந்துருங்க பாப்போம். Gone is gone. இன்னைக்கு சொல்றேன், வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆற்றிலே கால் வைத்தாலும் அந்த ஆற்றின் தண்ணீரை உங்கள் கால்கள் மறுபடியும் சந்திக்க போவதே இல்லை. You cannot step the river twice. அவ்வளவுதான். ஒரு வேளை தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோ இந்த வினாடி கடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ புதுசு. இதை எப்படி கொண்டாடுவது? இதை எப்படி வேகப்படுத்துவது? சில பேர், நான் தமிழ் படிச்சவங்க, சில கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும். சூப்பரா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லவா? சொல்லலாமா? இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சொல்லலாங்கிறாங்க. அமுதா மேடம் இங்கிலீஷ் ப்ரொஃபசர்.
ஊழல். எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? பெரிய கெட்ட வார்த்தைங்க. எப்படி அது கெட்ட வார்த்தையாச்சு? அது எப்படி அது அந்த வார்த்தை எப்படி பிரிச்சு பாக்குறது பாருங்க. மண் என்றால் இறுக்கமானது, மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது, மண் மணல். ஊழ் என்றால் விதிகளுக்கு உட்பட்டது, ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்படாது. சரியான தமிழ்ச்சொல். சார் சொன்னாரு மாத்து இறைன்னு. எனக்கு தெரியல, இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தொல்காப்பியம் சொன்னதான் தெரியும். மாத்திரைனா அளவு. சரியான இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்றப்ப எல்லாரும் மேடம் நல்ல வார்த்தை சொல்லும் போது கூட இவ்வளவு சீரியஸா இல்ல மேடம். கெட்ட வார்த்தை சொல்றது எல்லாம் நிமிந்து பாக்குறேன். சொல்ல போகுது சூப்பர் கெட்ட வார்த்தை பொழுது போக்கு. நீ இன்னத்துக்கு பொழுத போக்குற, அது சும்மா இருந்தால போயிடும். அதுல போக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். இருக்கிறதே இவ்வளவு வாழ்க்கை. வீட்டுல போய் நான் சொன்ன ஒரு கணக்கு பாருங்க, பயந்துராதீங்க, சத்தியமா பயப்படுவீங்க. இன்னைக்கு நைட் பல பேருக்கு தூக்கம் போகும். எவ்வளவு நாள் வாழும்? நல்ல 65 65 நல்ல ஆரோக்கியமா போயிட்டு வந்து எழுந்து உட்காந்து நம்ம வேலையை 65 சார். சரி 70ன்னு வச்சுக்கோ, துண்டிக்குதுங்க சிலதுங்க. சரி 70 இன்டு 365 ஈக்குவல் டு 4100 கூட வராது. 24100 24100 நாள் வாழ்ந்தா 70 வயசு ஆயிடுச்சு. சரி 25,000 வச்சுக்கோ. 25,000 நாள் 70 வயது. இதுல பயப்படாதீங்க, இப்ப இருக்குல்ல வயசு எவ்வளவு கணக்கு சொல்லிட்டியா? பாத்துட்டியா? இந்த பசங்களை வச்சுட்டு கிளாஸ் நடத்தவே முடியாது. சொல்லு எவ்வளவு ஆச்சு? 25,000. கரெக்டா தான் சொன்னேன். தமிழ் வார்த்தை இருந்தாலும் தன் கணக்குல சரியா இருந்திருக்கேன். 25ல 25,000த்துல இப்ப நீங்க இருக்குல்ல 20 30 35 40 50 எல்லாம் கழிச்சிருக்கு. மீதி எவ்வளவு நாள் இருக்கு? அதுல தூங்குறது, சண்டை போடுறது, டிவி பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, அப்புறமா ரோட்ல டிராபிக்ல மாட்டிக்கிறது கழிச்சிங்க. நான் உண்மையா சொல்றேன், எல்லாரும் கையில ஒரு 200-300 நாள் இருக்குது. அவ்வளவுதான் இருக்குதாங்க. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு நேரம்? நீ எதுக்கு பொழுத போக்குற? கடிகாரம் ஓடும் முன் ஓடும். வாழ்க்கையில் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றால், நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகத்தை பார்த்து நான் விக்கித்து போனேன். அதனுடைய தமிழ் படியை படித்து பார்த்தேன். தமிழினுடைய அந்த படி இப்படி சொல்கிறது. ஒருத்தர் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா. கடவுள் கையில ஒரு பெட்டி வச்சிட்டு இருந்தாரா, அவனை வரவேற்கிறதுக்கு. வாங்க, வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாரா. எது? கடவுள். பகவத்கீதைன்னு சொன்னதுனால இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா உள்ள இருக்கிறது என் உயிரா? இல்ல, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? பேரே செல்வம், அது எப்படி கூட வரும்? சூப்பரா வச்சிருக்கான் பாருங்க தமிழன் பேர், செல்வம். போயிட்டே இருக்கும். சரியா? பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அதை சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். 16 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தேங்க. 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்ன பார்த்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா. எதுக்குடான்னு? இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன்
அப்படியே இருக்கும். 4.5 வயசுல சொல்றாங்க அவன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலர்ல போயிட்டே இருக்கிற குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர், அதுல எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் ரொம்ப இதுவா வச்சிருப்பேன் அந்த டாலர். ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். ஒருத்தி வருவாள். என் பையன் சொன்ன அதுல இருந்து நகை வாங்குறத நிறுத்திட்டேன். நீங்க பாருங்க, நான் என்னுடைய எந்த வீடியோவும் எடுத்து பாருங்க, அந்த ஒத்த செயின்டா அதோட நிக்கிறேன். சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர், பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்? இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். அது மேடம் கிட்டயோ என்கிட்டயோ இல்ல, நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். 17 years, 20 years, 21 years, 25 years குள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடும் முன் ஓடு. Don't waste your time. மூணா பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு, செலவினங்களை குறைத்துக் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு. இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே இந்த பேச்ச, you know you are investing. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம நினைக்கிறோம். 2 சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். பேச்சுக்காக வெளியில போறேன்ல, பேச்சுக்காக வெளியில போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ், செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். ஆனா நான் யோசிச்சு பார்த்திருக்கேங்க, நான் சத்தியமா சொல்றேன், இத யார் கொடுத்து வச்சவங்க? ஸ்பீக்கர்ஸா, ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளரா இருக்கிறவங்க கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய் விடுகிறோம், கொடுத்து விட்டு போய் விடுகிறார்கள். நீங்கள் தான் பெற்றுக் கொள்கிறீர்கள். போகின்ற பொழுது, வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது, சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது, அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்டேன். என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும். தேடி போனது சுமார் தான். ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர். பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு 2 கிடைச்சது. நான் ஒரு வெளிநாட்டு பயணத்துல இருக்கிறேன். ஆன் டேபிள் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்கும். பிகேஎம் பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன் 50வது பொன்விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நடக்குது. ஜேன்னு நடக்குது. பேசி எல்லாம் முடிச்சிட்டு சான் ஆண்டனியோ போறதுக்காக வரோம். நம்ம இந்த சென்டர்ல, நாசா சென்டர்ல வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அப்புறமா லஞ்ச், சான் ஆண்டனி லஞ்ச் டேபிள்ல உட்கார்ந்து. என்ன அனுபவம்! ஒரு மனிதர் என்னிடத்தில் 2 வார்த்தைகளை சொன்னார். இந்த 2 வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். 2 வார்த்தை சொன்னார். பர்வீன், நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன். 2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நமக்கு, நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல. இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? தெரியல மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சுட்டீங்க, நீங்க
தெரியலையே மேடம். Have plans. 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85, 90 என்ற உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்ஃபிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகள்ல மாட்டி வச்சுக்கோங்க. Have self love. உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50, 60 வயசுல பாருங்களேன், அவங்கள கண்கள்ல ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதை எல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட். பொண்டாட்டியை திருத்துரு. நீங்க என்ன டீச்சரா? அவ என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமா சொல்றேன், திருந்தவே மாட்டேங்கிறேன். நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சொல்றத எப்ப நிறுத்தி திருந்துவது? அது இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குறானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கு. அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்து. உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்தீர்கள்? அது அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா pebble is a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பறந்து பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீங்க. வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பிறக்காது. இந்த பாட்டுல எனக்கு இந்த ராப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில வர்றதுனால கேட்கறது. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ராப் சாங் சொல்லவா? பேட்டராப்னு ஒரு சாங். யார் பாடினது? எந்த நடிகர் பாட்டது? இப்போ இஸ்ரோல ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார், அவர் பேரு நீங்க யார தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுலதான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கேதான், கிடைச்சது வச்சுக்கூட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சது வச்சு கூட அவ்வளவுதான். விடியும்பார் விடியும்பார் விடிய 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 பெட்டரா பெட்டரா பெட்டரா. அதுல இந்த ஊர்வசி ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும். அத நான் இப்ப கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்துல யார் பாடு? அந்த ஊர்வசி பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி ஊர்வசி அதுல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலை ஏது, பிலிம் காட்டி கொண்டு மாட்டேனா டேக் இட். என்ன சொல்ற, ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். பரவ மாதிரி வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும்
தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். I am very busy, I don't have time. இப்படி சொல்றவங்கள நம்ம பார்த்திருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா, who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனே தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பணத்தை விட நேரம் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காலம் காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடும், காலம் உயிர் போன்று. நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன். நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு வீடு, ஒரு தெருவுல ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதுல ராத்திரி பேய் வரும். அதனால ஆனா அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்க இப்ப கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பாங்க. அது படிச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான். பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம். உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படிச்சு அப்படியே பட்டொலி வீசி பறந்துருவது. நாளைக்கு மார்னிங் 4 o'clock எப்படி எந்திரிப்ப? தட்டிட்டு தூங்கிடுவோம். நான் சொல்றேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரான, 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி எந்திரிக்க வேண்டாம். நீங்க பாருங்க, ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தார். அவர் சொன்னார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணிருக்காரு ஐபிஎஸ். எப்பங்க படிப்பீங்கன்னா, பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்ப படிப்பீங்கன்னா, ராத்திரி 12:30 மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பார். நான் சொல்லட்டுமா, எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்து இருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன் தான் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்னு? தெரியாதுல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு. செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கான. 5 to 6 மணி நேரம் ஓய்வு, குழந்தைகளுக்கு 7 to 8 மணி நேரம் ஓய்வு. அதற்கு பின்னால் வேலை செய். சில பேர் இருக்கிறாங்க, இப்படி சொல்றேனே நான், இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது? இதை 99.9% ராத்திரி 3-3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வுதான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறதுக்கு. உழைக்கின்றவனுக்கு ஓய்வுதான தேவை. ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லிட்டேன், நான் பிரிக்கிறேன். நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன். சொன்னா நம்பணும். காலையில 7:45க்கு காலேஜுக்கு போய் சைன் பண்றேன். 2 மணி வரைக்கும் காலேஜ்ல இருப்பேன்.
அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்க பேச்சு கேட்கறது இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து நான் பேசுறேன். டிராவல் 4 hours to 5 hours டிராவல். இதோ நான் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புனேன், 5:30 மணிக்கு வந்தேன். இதோ 1 மணி நேரத்துல உங்க முன்னால வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இங்க முடிச்ச உடனே மறுபடியும் போயிடுறேன். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்றேன் அப்படின்னா, யூ பிளான் அவர் டு அவர். ஒன்னும் இல்ல, மேடமுடைய ஷெட்யூல் பாருங்க எப்படி இருக்கும். உட்கார்ந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளவு டைட் ஷெட்யூல் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால் தான் மாவட்ட ஆட்சி ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுறோம். நைட் அரைச்சி காலையில சாப்பிடறதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இப்போ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிடறதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதுல வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம் ஒண்ணு. நாங்க 3 பேர் மேடம் குடும்பத்துல. ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு 1 மாசம் 1 வாரம் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கர்ல முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, மூடு, இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுது. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் 2 வார்த்தையை சொல்லித்தர. ஒன்னு மோட்டிவேஷன், இன்னொன்னு கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் ஒதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னில இருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன். கேமரா ஆன் பண்ணிட்டாரு. சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்ல, கேமராமேன் நானு. மேல அதுல கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பிச்சேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறோம். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல. நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்ட தெரியுமா? போயா, என் பேச்ச கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசுறியா? போயா. இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒண்ணு பெரிய டெடிகேஷன். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன், கம்பன் கழக தலைவர், 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்க 3 அறிஞர்களோட போறோம்.
அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க கம்பெனியில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமான புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம், நீங்க காலையில பேசுறீங்க. சார் காலையில யாரும் வரமாட்டாங்க சார். பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி மார்னிங் வருவான்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம்? பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்கின பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேர்ல 4 பேரு எங்க மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒண்ணு அவங்க பொஞ்சாது. 2 பேர் கேமரா அப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சு கம்பெனியில் பெண்மை. எது ஞாபகம் வந்து தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கு. பேசிட்டேன். பேசி முடிச்சிட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃப் கையை பிடிச்சிட்டு 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சுல, ரொம்ப சந்தோஷம். அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை பர்வீன் சுல்தானா இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்திருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க பைபிள்லயும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்றேன். நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு உபனிஷதம் சொல்கிறது. உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறார். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது. இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை, நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறார். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைய, சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் புரிந்து கொள்கிறது என்பதற்காக சொல்லுங்க. ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வார், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிக்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரத்தில் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. நிறுத்துங்களா பார்ப்போம், நிறுத்துங்களா பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா? என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கையிலங்க, இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாரு, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேல கீழே அசைது. அம்மா சொல்றாங்க, அப்பா போயிருவாரு. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையும் சொல்லிடு. ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனால்தான் குறள் நிக்குது, அதான் குரான் நிக்குது, அதான் பைபிள் நிக்குது. உபனிஷதங்கள் எல்லாமே இலக்கியங்கள்,
கவிதை அல்ல, பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? वक्त से डर कर रहो. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர். वक्त से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज. वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்து கொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணனை, நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோபப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அது நான் அவசரத்துல போட்டா அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினா. அம்மா 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 கிட்ட திட்டினா, என்கிட்ட திட்டினா, அண்ணா அம்மா என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் உங்க அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு திட்டி எனக்கு மெசேஜ் போட்டேன். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒண்ணும் இல்ல, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல, போ இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேல ஒரு படம் போட்டு கொடியா சச்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்கிறது. அப்பாவை இளமையான வயதுல பார்க்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிற அண்ணனை பார்த்துக்கணும். பேசலனாலும் போய் பேசிடுங்க. அவங்க கல்யாண ஆனதுல இருந்து சரியில்லாம சொத்த இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு பாரு. நான் சொல்றேன்ல, கடிகாரம் ஓடும் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது. நீ அதுக்கு முன்னால ஓடுற. நான் ஒரு போன், அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா நல்லா இருக்கியா, அண்ணா எதுக்கு போன் பண்ண, இப்படிதான் பதில் வரும். அண்ணா இல்ல, சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் இருந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பார்த்துக்கவா வந்து. என்ன மனசு சரியில்லை, அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும். அதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்கிறது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி. ஆனால் நமக்கு அந்த அருமை தெரியுது. ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள. அது இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவானம் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க வேண்டியது. தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால்தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே
நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றாங்க, முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நம்ம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க, நான் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னேன்ல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்துல பேசுறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில. இறைவா, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபாய் கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபாய் கொடுத்துட்டு கம்முனு. மனதை விசாலமாக்கிக் கொள்ளுதல் இருக்குல்ல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூண்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் தான், அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படிச்ச பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 rupees இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கான்? வீட்டுல வந்து அம்மா அப்பா கேட்டிருக்கான், இல்ல வெளியில போய் கேட்டிருக்கான், இல்ல உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டான் நேரா. ஜீசஸ், I want 250 rupees only. Give me. Tomorrow is my day. Today you grant me 250 rupees please. சொல்லிட்டு மனசுல தானே ஜபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வெளியில அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதுல எழுதி லிஸ்ட வந்து ஃபாதர் பார்த்துட்டார். நேரம் உள்ள போய் பார்க்கிறார். அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாசம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது. இல்லன்னா அவருக்கு கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 rupees எடுத்துட்டார். ஒரு கவர்ல போட்டு வச்சார். பையன் அங்கதான் இருக்கான். மறுபடியும் போயிட்டு உட்கார்ந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர், somebody wants to give this cover to you. Is your name is David? Yes, father. You are going for the interview. Oh Jesus அப்படினு கையில வாங்கிட்டு பிரிச்சு பார்த்திருக்கா. எவ்வளவு இருக்கணும்? உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனாலதான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் இங்கிலமை தான். நேரா போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய். 250 rupees கேட்டேன், நீ கொடுத்திருப்ப. தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபாய் அடிச்சுட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள். காலத்தில் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். You can conquer the time,
Conquer the timeங்கிறது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பி விட்டு போகிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுப்புலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் கவனத்தோடு படித்தார். 10th கவனத்தோடு படித்தார். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். I want to be in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி, எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்திருந்தா खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத?